தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரில் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரில் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கரு உற்பத்தியாகும் விதம் எவ்வாறு. கரு என்றால் மூலம், மூலம் இல்லை என்றால் உயிர் தோன்றாது, உடம்பு தோன்றாது. இங்கே மூலம் என்பது ஆன்மாவை குறிப்பது. ஆன்மா இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால் உயிர் கிடையாது, உடம்பு கிடையாது. ஆன்மாவிற்காகத்தான் உயிரும் உடம்பும் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆன்மா இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாழ்ந்து இறுதியாக இறைவனிடத்திலே செல்ல வேண்டும். அதற்காக தாவரங்களிலிருந்து மனித தேகம் வரையிலே 7 பிறப்புகளாக இறைவன் அந்த ஆன்மாவிற்கு கொடுக்கப்படுகிறார். அந்த வழியிலே பிறப்பினுடைய இரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டோமானால் இறைவனுடைய அருமையும் பெருமையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இன்று உலகத்தில் கரு உற்பத்தியாவதற்கு விஞ்ஞான அறிவியல் ரீதியாக எத்தனையோ வழிமுறைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எல்லாமே இறைவனுடைய படைப்பில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய சேர்க்கை வைத்துதான் செயற்கை என்ற விஞ்ஞான அறிவியல் செயல்படுத்த முடியும். தன்னிச்சையாக எதையும் செயல்படுத்திவிட முடியாது. ஏன்னா அந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை பஞ்சபூத அணுக்களும் கருவிகளும் எல்லாமும் ஒன்றோட ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்தது. அந்த பஞ்சபூத கருவியினுடைய அணுக்களை கொண்டுதான் உயிர்களெல்லாம் தோற்றமடைகின்றன. ஒவ்வொரு பிறப்புக்கும் எந்தெந்த அணுக்கள் கூட்டு சேர்ந்தால் அந்த பிறவினுடைய தன்மை உருவம் வெளிப்படும் என்பதையெல்லாம் வள்ளல் பெருமான் திருவருட்பாவிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது பிறப்பு என்பது 4 வழிகளிலே நமக்கு தோன்றுகிறது. 4 வழி எது என்று பார்க்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் அகவடியிலே சொல்லுவார், பாரிடை வேர்வையில் பையிடை முட்டையில் ஆறுயிர் அமைக்கும் அருட்பெருஞ்சோதி என்கிறார். இங்கே பாரிடை என்பது என்றால் மண். வேர்வையில் நிறைய அன்பர்கள் வேர்வையில்னா உடம்புல இருக்கக்கூடிய வேர்வைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அது தவறான சிந்தனை. வேர்வையில்னால் வேர், அதாவது ஒரு தாவரங்களுடைய அடி வேர் இருக்கு இல்லையா, ஆணி வேர்னு சொல்லுவாங்க. அந்த வேரில் உயிர் உற்பத்தி ஆகும்.
பையன்னா முட்டை, பையன்னா கருவறை, அதுக்கப்புறம் முட்டை. அதாவது பூமியினால், வேரில், பையில், முட்டையில். பாரிடை வேர்வையில் பையிடை முட்டையில் ஆறுயிர் அமைத்த அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் இங்கே தெளிவுபடுத்துகிறார். அதில் அழகாக அடுத்து சொல்வார், அதற்கு விளக்கம் ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன. அப்போ 4 அதுக்கு வந்துடுது. ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன, ஆறுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ உலகத்தில் எது? ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன. இது 4க்குள்ளே எல்லாம் அடங்கிறது. ஏன்னா மனிதனும் வந்து தாவரம், ஊர்வன, பரப்பன, நடப்பன அப்படின்னு வருது இல்லையா? ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன. அதாவது பூமிக்குள்ளேருந்து வரக்கூடிய உயிர்கள், வேரிலிருந்து வரக்கூடியவர்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய உயிர்கள், நடந்து செல்லக்கூடிய உயிர்கள். அப்போ நடந்து செல்லக்கூடிய உயிர்களில் வந்து 3 பிரிவு இருக்குது. அதான் வள்ளல் பெருமான் சொல்வார், ஊர்வன, பரப்பன, நடப்பன, அசுரர், தேவர், மனிதர். இது எல்லாமே பரப்பனைக்கு அடுத்தது 4மே நடக்கக்கூடிய உயிரினங்கள். அதனால தான் இங்கே வள்ளலார் இங்கே தெளிவாக சொல்கிறாரு, ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன, ஆறுவர வகுத்து அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறார். அதே போல் அசைவுல ஆறுயர் திரள்பல அசலற வகுத்து அருட்பெருஞ்சோதி. அறிவொரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதர வகுத்து அருட்பெருஞ்சோதி. வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற அவ்வாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, உயிர்கள் வந்து இன்னும் வேறு சித்திர விசித்திர சிருஷ்டிகள் பல பல. அதாவது நம்ம எண்ணி பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத சிருஷ்டிகள் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை நம்மால் கண்டுபிடிக்கவும் முடியாது. இப்போ சொல்கிறோம்ல, பாறைக்குள்ளே கூட தேரை இருக்குன்றோம். அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா? பாறையை உடைக்கும் போது அது உள்ளே வந்து காற்று புகதாத இடத்தில் கூட உயிர்கள் தோன்றக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல தான் வராரு, மனித பிறவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளக்கம் கொடுக்குறாரு. இங்கே பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. அப்போது பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. பெண்ணினுள் 3ம் ஆணினுள் 2ம் அன்னுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. அப்போது ஆணுடைய தன்மையில் பெண்ணும், பெண்ணினுடைய தன்மையிலும் ஆணும் இருக்கும். அப்போ நம்ம ஆண் பெண் என்ற பேதம் வைக்கிறது வேறு, ஆணுக்குள்ள பெண் குணம் இருக்குது, பெண்ணுக்குள்ள ஆண் குணமும் இருக்கிறது. அதே மாதிரி பெண்கிட்ட வந்து 3 விதமான, பெண்ணினுள் 3ம் ஆணினுள் 2ம் அன்னுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. பெண்ணுகிட்ட 3 தன்மை உள்ள குணமும் ஆணுகிட்ட வந்து 2 தன்மை உள்ள குணமும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆணிடை 3ம், பெண்ணிடத்தில் 4ம், ஆணிடை 3ம் அன்னுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. அதுக்கு என்ன சொல்கிறாரு? பெண்ணிடை 4ம் ஆணிடை 3ம் அன்னுற அமைத்து அருட்பெருஞ்சோதி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பெண்ணுடைய சுக்கிலத்தில் 4 விதமான அணுக்கள் இருக்கிறது, ஆணுடைய சுக்கிலத்தில் 3 விதமான அணுக்கள் இருக்கிறது. பெண் இயல் ஆணும் ஆண் இயல் பெண்ணும் அன்னுற அமைத்து அருட்பெருஞ்சோதி. இயல் என்பது என்ன? பார்வைக்கு பெண் ஆண் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போது பெண் இயல் ஆணும் ஆணியல் பெண்ணும். இயல்பில் கூட பெண்ணுக்குள் பெண் ஆணாக மாறுவதும் ஆண் பெண்ணாக மாறுவதும் இருக்கு பார்க்குறோம். அதே மாதிரி குணத்திலையும் ஆணுக்குள்ள பெண்ணும் பெண்ணுக்குள்ள ஆணும் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதான் எது அதிகமாக இருக்கிறதோ அது ஆதிக்கம் செலுத்தும். பெண் திரள் புறத்தும் ஆண் திரள் அகத்தும். அப்போ பெண் திரள் என்றால் பெண்ணினுடைய தன்மை புறத்தும், ஆணுடைய தன்மை அகத்தும், அன்னுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. ஒவ்வொருத்தருடைய இயல்பும் வெளியும் உள்ள மாறி மாறி வரும் என்று சொல்லுகிறார். பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும். பெண் இயல் மனம், பெண்ணுன்னா மனம் குணமுடையவர்களுக்கு பேர் பெண்ணு, அறிவு குணமுடையவர்களுக்கு பேர் ஆண் என்று சொல்கிறார். ஆனால் இது ஆண் பென்ற உருவத்தை அல்ல, செயல்பாட்டு கருவியினுடைய சேர்க்கையினால், அணுக்களுடைய சேர்க்கையினால் அந்த குணம் என்பது மாறுகிறது. தனித்தனி வடிவினும் தக்க ஆண் பெண்
இயல் அனைத்துற வகுத்து அருட்பெருஞ்சோதி. அவரே விளக்கம் சொல்லிட்டு வர்றார். நம்ம அதுக்கு விளக்கமே தேவையில்லை. ஒரு அகவல் வழி படிச்சிங்கன்னா அடுத்த நம்ம சந்தேகத்துக்கு அடுத்த வரியில் அவர் விளக்கத்தை கொடுத்துட்றாரு. அதே போல் உணர்கரும் உயிருள உடலுள உலகுல அனைத்தையும் வகுத்து அருட்பெருஞ்சோதி. இது எல்லாத்துக்கும் எது தேவை? பஞ்சபூத கருவிகள் தேவை, உலகம் தேவை, அண்டம் தேவை, அடுக்கள் தேவை. இத்தனையும் இருந்தால் தான் இது எல்லாமே உற்பத்தியாக்க முடியும். ஓவுராய் எழுவகை உயிர் முதல் அனைத்தும் ஆவகை வகுத்து அருட்பெருஞ்சோதி. எழுவகை உயிர்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது எழுவகை உயிர்: ஊர்வன, பரப்பன, நடப்பன, தேவ, அசுர, மனிதர். அப்போது பைகளில் முட்டை முதல் சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த சந்தேகத்துக்கு இங்கே விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது பாரிடையில் வேதியில் பையிடை முட்டையில் ஆறுரை அமைத்து அருட்பெருஞ்சோதின்றதை நம்ம சரவணந்தா கூட வேர்வைன்னு தான் எழுதியிருக்காரு அருட்பெருஞ்சோதி அகவல்ல. ஆனால் இங்கே வள்ளலார் இந்த பாடல்லையே அடுத்த வரிகள்லேயே அகவலில் தெரிவி சொல்கிறாரு. பைகளில் முட்டையில் பாரினில் வேர்வினில். இங்கே வியர்வை என்பது வரல, வேர்னு தான் வருது. அதாவது பைகளில் முட்டையில் பாரினில் வேர்வினில் ஐவரவமைத்த அருட்பெருஞ்சோதி. அதுக்கடுத்தப்பறம் அந்த விளக்கம் அதுலேயே சொல்கிறாரு. தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆயுர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமேல் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. அடுத்தது வருதா? நிலம் பெறும் உயிர் வகை நீள் கூட அனைத்தும் அலம்பெற காத்தருள் அருட்பெருஞ்சோதி. அடுத்தது சொல்கிறாரு. வேறுற உதித்த மிகு உயிர் திரள்களை ஆறுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி. அப்போது பையிடை வேர்வையில் பாரிடை முட்டையில் என்பது வேரில் உயிர் இருக்குது தவிர வியர்வியல் அல்ல. அதுக்கப்புறம் சொல்கிறாரு. சிசு முதல் பருவ செயல்கள் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இப்படி உயிர்களுடைய தோற்றத்தை எல்லாம் 7 வகை பிரிவு 4 வகை முறைகள் என்ற அடிப்படையிலே வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் அடுத்தது சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு ஆண் பெண் உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்களை பற்றி வள்ளல் பெருமான் சிருஷ்டி நாயம் என்ற தலைப்பில் மிக தெளிவாக உரைநடை பகுதியிலே சொல்கிறார். ஏனென்றால் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் அறிவியல் சார்ந்த கருவிகளை கொண்டு செயற்கை கருத்தரித்தல் கருமுட்டைகளை சேகரித்து வைத்து பெண்ணினுடைய சோனித திரளில் அனுப்பி அது குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய என்ற விஞ்ஞான அறிவியல் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லை என்றால், ரொம்ப காலம் குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? செயற்கை கருத்தரித்தல்னு நம்ம சொல்கிறோம். யாருக்கிட்ட? பெண்ணுக்கு. அப்போது ஆணனுடைய விந்தில் குழந்தை பிறக்கக்கூடிய தகுதி இல்லை என்பது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆணனுடைய விந்திலும் பெண்ணினுடைய சுரோனிதக்கும் ஒற்றுமை இல்லை. அங்கே உயிர் உற்பத்தி ஆவதற்கும் உடம்பு உற்பத்தி ஆகக்கூடிய அணுக்களுடைய கூட்டு சேர்க்கை ஒற்றுமை இல்லாததால் அங்கே உயிர் தோற்றம் பாதிக்கப்படுகிறது. இப்போ விஞ்ஞானம் நமக்கு என்ன சொல்கிறாங்க? நம்ம டாக்டர்ஸ், மருத்துவர்கள், அறிவியல் எல்லாம் செயற்கை கருத்தரித்தல்னா கணவனுடைய விந்தை எடுத்து பெண்ணினுடைய சோனித திரளுக்குள் அனுப்புவது அல்ல. வேறொருவருடைய விந்து, வேறொருடைய சுக்கிலத்தை எடுத்து இந்த பெண்ணினுடைய சுக்கிலத்திற்கு எது பொருந்துமோ அந்த பொருத்தத்தை பார்த்து 2 கருமுட்டைகளும் ஒன்றோடொன்று சேரக்கூடிய தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்த பிறகுதான் பெண்ணுடைய கருவறைக்குள்ள அந்த விந்துவை கருமுட்டைகளை அனுப்புகிறார்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ கணவனுக்கு தான் அந்த குழந்தை பிறந்ததா என்றால் அல்ல. வேறொருடைய விந்துவினுடைய சுக்கில துளியில் இந்த பெண்ணினுடைய சுரோனிதத்துக்கும் வேறொரு சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் ஒன்றோடொன்று சேர்க்கக்கூடிய இணையக்கூடிய கருமுட்டைகள் ஒன்றோடொன்று இணைந்து கரு உற்பத்தி ஆகக்கூடிய தகுதி பெற்ற எந்த ஆணனுடைய விந்துவோ அந்த விந்துவை எடுத்து அந்த குழாயின் மூலமாக தாயினுடைய பெண்ணினுடைய கருவறைக்குள்ளே அனுப்புகிறார்கள். இதுதான் இன்றைய விஞ்ஞானம். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம், குழந்தை இல்லைன்னா உடனே கடவுள்கிட்ட போய் குழந்தை பிறந்தணும், இல்லாட்டி கருவறையில் குழந்தை பிறந்தணும், இல்லாட்டி செயற்கை முறையில் குழந்தை விந்து எடுத்து ஆணனுடைய விந்து எடுத்து கணவனுடைய விந்து எடுத்து பெண்ணினுடைய சோனித்திற்குள்ளே அனுப்பி குழந்தை பிறக்குது நம்ம நினைக்காத அல்ல.
அது யாருடைய சுக்கிலம் என்பது யாருக்கும் தெரியாது, டாக்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நிறைய பேர்கிட்ட இன்று விந்து சுக்கிலம் வாங்கி விற்கக்கூடிய வியாபாரம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஒரு கரு உற்பத்தி ஆவதற்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு செயற்கை முறையில் கருதரிப்பது என்று சொல்லி மக்களை இன்று பணத்தினுடைய அடிப்படையிலே குழப்பங்களை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி கருதரிக்கிறார்கள், எப்படி உயிர் உண்டாகிறது என்பதை வள்ளல் பெருமான் இங்கே சிருட்டி நியாயம் என்ற ஒரு தலைப்பிலே மிக தெளிவாக நமக்கு இங்கே பதிவு செய்கிறார். நம்மெல்லாம் படிக்கணும். உரைநடை பகுதியில் தான் இருக்குது. ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. அனாதின்னா என்ன? எந்த தொடரும் இல்லாத இருக்கக்கூடியது பேர் அனாதி. அதை யாரும் பிடித்து கொண்டு இருக்க முடியாது, எந்த தொடர்பும் இல்லை. காற்றை யாராவது பிடிச்சிருக்காங்களா? ஆகாயத்தை யாராவது பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? ஆகாயத்தை பிடிக்க முடியுமா? பிடிக்காது. அதுபோல் அது ஆகாசம் அனாதி, ஆகாசத்தை கையில் பிடிக்க முடியாது. அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுளும் அனாதி. கடவுளை யாராவது கையில் பிடிக்க முடியுமா? முடியாது. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. இப்போ நம்ம ஆகாயத்தில் காற்று, காற்றை பிடிக்க முடியுமா? கையில் பிடிக்க முடியாது, ஆகாயத்தை பிடிக்க முடியாது. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்று அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாக இருக்கிறது. இங்கு ஆகாயத்தில் காற்று அனாதியாக இருக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் அருட்சக்தி அனாதியாக இருக்கிறது. அந்த அருட்சக்தியின் கண்ட்ரோல் கிடையாது, அதை யாரும் பிடிக்க முடியாது. ஒரு ஊமானை எவ்வளோ அழகாக கொடுக்குறார் பாருங்க வள்ளலார். ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பியிருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் அணுக்கள் என்று நீக்கமர நிறைந்திருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றோட ஒன்று நெருங்கி அணுக்கள் தன்னைத்தானே ஒவ்வொரு அணுக்களும் இயங்கிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். இதுபோல் கடவுள் சமூகத்தில், அதாவது கடவுள் சமூகம் ஒன்று இருக்கிறது, அங்கே ஆன்மா ஆகாசம் ஒன்று இருக்கிறது. கடவுள் சமூகத்தில் ஆன்மாகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பியிருக்கின்றன. அங்கும் ஆன்மாக்கள் எப்படி இங்கே அணுக்கள் எப்படி நிறைந்திருக்கிறதோ அதே போல் கடவுள் சமூகத்தில் அங்கே ஆன்மாகாயத்தில் அணுக்கள் சந்தானமயமாக நிரம்பியிருக்கிறது. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். ஆன்மா எப்படி எங்கே இருக்கிறது என்பதை வள்ளலார் மாதிரி யாரும் உலகத்தில் சொன்னவங்களே கிடையாது. நல்லா புரியுதில்லை? அதாவது ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பியிருக்கின்றன. ஆகாயம்னா நம்ம வாழக்கூடிய இடம். இதுபோல் கடவுள் சமூகத்தில், கடவுள் இருக்கக்கூடிய அருட்பெரு வெளியில்னு அர்த்தம், ஆன்ம ஆகாசம் ஒன்று இருக்குது. ஆன்ம ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பியிருக்கின்றது. அதாவது சந்தானமயம் நிரம்பி, அதாவது கேப் இல்லாமல் நிரம்பி இருக்கின்றது. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். ஆன்மா எங்கே இருக்குது? ஆன்மா ஆகாசம் என்ற இடத்தில், கடவுளுடைய சமூகத்தில், கடவுள் இருக்கும் அருட்பெரு வெளியில் ஆன்மா ஆகாசம் என்ற இடத்தில் ஆன்மாக்கள் நிறைந்திருக்கின்றன. இதுபோல் இந்த ஆகாயத்தில் எப்படி அணுக்கள் நிறைந்திருக்கிறதோ அதே போல் ஆன்மா ஆகாசத்தில் ஆன்மாக்கள் நிறைந்திருக்கிறது. பூதாகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் 7 வகையாக பிரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் 7 வகையாக இருக்கிறது என்கிறார். அவையாவன வாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, அணு, பரமாணு, விபு அணு. மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண பேதமாக இருக்கும். இந்த 7 விதமான அணுக்களும் 7 விதமான வண்ணங்களாக இருக்கிறது. இவற்றில் காரியணு, காரிய காரணனு, காரண அணு என 3 வகையாய், அதில் 3 இருக்குது. அந்த 3ல் பக்குவம், அபக்குவம், பக்குவம் என நிற்கும். அந்த அணுக்களில் 3 வகையான பக்குவம், அபக்குவம், பக்குவம் என்ற 3 வகையான பிரிவுகள் அதில் இருக்குது. இவை போல், இது ஒரு உதாரணத்துக்கு வள்ளலார் எவ்வளோ அழகாக சொல்கிறார். இவை போல் ஆன்மாகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் 3 வகையாக நிற்கும்.
இங்கே எப்படி 3 வகையாக இருக்கிறதோ அதே போல் அங்கு 3 வகையாக இருக்கும். அவை யாவையெனில் பக்குவான்மா, அபக்குவான்மா, பக்குவான்மா என 3 வகைப்படும். ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாம். அதாவது ஆன்மாகாயத்தில் அணுக்கள் 3 விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாம். அங்கே என்ன காற்று இருக்குது? அமுதக்காற்றுன்னு அதுக்கு பேர். இங்கே இருக்கிற காற்றுக்கு பேர் பூதக்காற்று. அந்த அமுதக்காற்றில் இந்த 3 விதமானதற்கு காரணம் அந்த அமுதக்காற்று தான்றார். அதேபோல் ஆன்மாக்கள் 3 விதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியாம். தெளிவாக சொல்லிட்டாரா? கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தி தான் அந்த 3 விதமானதற்கு காரணம். அப்படி 3 வகையான ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியின் சமூகத்தில் தோன்றிய இச்சை, ஞானம், கிரியை என்னும் பேதத்தால் ஆன்மாக்களுக்கு தேகம் 3. அந்த தேகம் யாவையெனில் கர்ம தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என 3 விதம். நம்ம கர்ம தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த தேகம் மாறுவதற்கு காரணமே அந்த அருட்சக்தியில் உள்ள பக்குவான்மா, அபக்குவான்மா, பக்குவமான்மா என்ற 3 வித ஆன்மாக்களினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு இந்த தேக மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றார். 3 விதம் சன்மதேகம், பிரணவதேகம், ஞானதேகம் என 3 விதம். அப்படி 3 தேகம் உண்டானதற்கு காரணம் பூதாகாயத்தில் உண்டான வாயு பேதத்தினால் சோம, சூரிய, அக்னி என 3 வகை நிற்பன போல் உணர்க. எது மாதிரி மாடல் அதுக்கு? அக்னி, சூரியன், சந்திரன் போல்ன்றார். அந்த உஷ்ணம் அந்த ஆகாயத்தை விரிக்கில் அனந்த பேதமா. இந்த ஆகாயத்தை விரிக்கிறது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அனுபவத்தில் தான் நம்ம உணர முடியும். வாயுவில் பேதம், அனந்த பேதம். அதே மாதிரி காற்றில் பேதங்கள் 4 விதமான பேதங்கள்னு பின்னாடி சொல்லுவார். ஒருவாறு 4 கோடி பேதம், 64 கோடி பேதன்றார். இவற்றில் அமுதபாகம், விஷபாகம், பூதபாகம், உஷ்ணபாகம் என்ற பல பேதமாக. இந்த 64 கோடி பேதத்தில் ரொம்ப முக்கியமானது அதில் அமுதபாகம், விஷபாகம், பூதபாகம், உஷ்ணபாகம் என பல பேதப்படுன்னு சொல்கிறார். மேற்படி அணுக்கள் அனந்த வண்ணமாதலால் அனந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு வித்தாய் இவ்வித்து திரவ அணு சம்பந்தமாய் குரு அணுவோடு சேரும்போது பூதகாரி அணுவாகிய கிரண உஷ்ணத்தால் ஜீவிக்கும். எப்படி அந்த ஜீவன்ற உயிர் வருதுன்றால் மிக தெளிவாக சொல்கிறாரு. அதாவது மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண பேதம், அது எண்ணில் அடங்காதது. அந்த அணுக்கள் சேர்ந்து, அனந்த அணுக்கள் சேர்ந்தா நிறைய அணுக்கள், அது எண்ணில் அடங்காது, சேர்ந்து ஒரு வித்தாய். ஒரு வித்துன்னா ஒரு உயிர்னு வச்சுங்க, ஒரு வித்தாய். இவ்வித்து திரவணு சம்பந்தமாய் குருவணுவோடு சேரும்போது பூதகாரி அணுவாகிய கிரண உஷ்ணத்தால் ஜீவிக்கும். ஜீவித்த ஒஷதி முதலையன இந்த நியாயத்தால் வர்ணம், ருசி முதலிய பேதப்படுகின்றன. இது எல்லாத்துக்கும் பொதுவானது. இப்போ தாவரங்களில் கூட ருசி, ஒன்று கசக்குது, ஒன்று காய்க்குது, ஒன்று துவர்ப்பாக இருக்குது, ஒன்று சுவையாக இருக்குது. இதெல்லாம் பேதங்கள் எப்படி வருதுன்றா இந்த அணுக்களுடைய சேர்க்கையினுடைய தன்மைக்கு தகுந்தார் போல வண்ணம், ருசி பேதங்கள் எல்லாம் மாறுகிறதுன்றார். இவ்வண்ணமே பௌதிக பிண்ட அணுக்கள் காரண சூரிய உஷ்ணமாகிய ஜீவ உஷ்ணத்தால் வடிவமாய் பரம காரண தயவால் ஜீவிக்கின்றன. உயிர்கள் எப்படி ஜீவிக்குதுன்றாரு? அணுக்கள் காரண சூரிய உஷ்ணமாகிய ஜீவ உஷ்ணத்தால், ஜீவன்னா உயிர், உஷ்ணத்தால் வடிவமாய் பரம காரண தயால் ஜீவிக்கின்றன. சில காலத்தில் வித்துக்களாதியாம், சில காலத்தில் விருட்சமாதியாம். எல்லாவற்றிற்கும் ஆதியாக உள்ளது பூதகாரி அணுவாகிய சூரிய கிரகணமே. இப்போ சூரிய கிரகணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சூரிய கிரகணம் தோன்றுகின்ற பொழுதுதான்
உயிர்களுடைய மாற்றங்கள், தோற்றங்கள், உருவங்கள், மாற்றங்கள் எல்லாமே பேதப்படுகிறது. இவ்வண்ணமே ஒரு காலத்தில் கடவுள் பிரேரகத்தால் அருட்சக்தி ஆன்மாகாசத்தில் விசிம்பிரிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்திய தொழிற்படும். அதான் முதல் சொன்னமில்ல, ஆன்மாகாசத்தில் இருக்கக்கூடிய அருட்பெருவெளியில் ஆன்மாகாசம் இருக்கிறது. அந்த ஆன்மாகத்தில் அணுக்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அந்த அணுக்கள் அருட்சக்தி ஆன்மாகாசத்தில் விசிரிம்பிக்கு. எப்படிங்க? சூரிய கிரகணம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சூரிய கிரகணம் போல் அங்கே அருட்சக்தி, அங்கே அந்த அருட்சக்தியானது விசிரிம்பிக்குன்னா அந்த காற்று, அந்த உஷ்ணம் அங்கே வெளிப்படுகின்ற பொழுது ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்திய தொழிற்படும். அந்த அருட்சக்தி இல்லை என்றால், அங்கே செயல்படவில்லை என்றால் ஆன்மாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால்தான் கடவுள் பிரேரத்தால் அருட்சக்தி ஆன்மா ஆகாதத்தில் விசிரிம்பிக்க, புஷ் பண்ணுறது, விசிரிம்பிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்திய தொழிற்படும். மேற்படி அணுக்கள் வெளிப்பட்ட அக்கணமே மேற்படி ஆகாயம் சந்தானமாதலால் ஆன்மாக்கள் நிரம்பி நிற்கும். அங்கேருந்து கொஞ்சம் வந்துருச்சு, அதனால் அங்கே குறைஞ்சி போச்சு, ஆன்மாக்கள்லாம் கிடையாது. எத்தனை கோடி ஆன்மாக்கள் வெளிவந்தாலும் மறுபடியும் ஆன்மாக்கள் அங்கே நிறைந்து கொண்டே இருக்கின்றார். ஆதலால் பஞ்சகிருத்தியம் எக்காலத்திலும் தடைபடாது. அங்கே குறைவதோ கூடுவதோ கிடையாது. வர வர, அதாவது வெளியே எத்தனை கோடி வந்தாலும் அத்தனை கோடி மறுபடியும் அங்கே நிரம்பிடும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ன்றார். அதனால் பஞ்சகிருத்தியம் என்பது நாம் சொல்லுவது போல எக்காலத்திலும் தடைபடாது. ஆன்மாக்கள் தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல. ரொம்ப முக்கியமானது. ஆன்மாக்கள் தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல, ஆதி செயற்கையே. செயற்கைன்னா என்ன? நம்ம தான் அதை செயற்கை மூலமாக அதை பயன்படுத்திக்கிறோமே தவிர இயற்கையானது அல்ல. ஆணவம் அனாதி இயற்கையாம். ஆணவம் மாயை கண்மன் நம்ம சொல்கிறோம் மும்மலன்னு. ஆனால் ஆணவம் இயற்கையாவது தவிர செயற்கை இல்லைன்றார் வள்ளலார். மாயை கண்மம். இப்போ இந்த இதில் என்னென்ன ஒரு பெரிய விஷயம் நான் புரிஞ்சுக்கணுன்னா, ஆணவம் என்பது ஆன்மாவுடைய துணைக்கருவி. எப்பொழுது அருள் பெற்று இறைவனோட கலக்கின்ற போது அப்போ தான் ஆணவம் வெளிப்படும், விலகிவிடும். அதுவரையில் ஆணவம் ஆன்மாவை பற்றி கொண்டே இருக்கும். அந்த ஆணவத்தோடு ஆன்மா வருகின்ற பொழுது இங்கே ஆன்மாக்கள், ஆணவம் இருந்தால்தான் மாயை என்பது உடம்பு, கண்மம் என்பது இந்த உடம்பு எடுத்த பிறகு நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வரக்கூடிய நன்மை தீமைகளுக்கு பேர் கண்மம். அதனால தான் இதன் ரகசியம் குருமுகத்தால் அறிக. எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இதை இறைவனுடைய திருவருளை பெற்று தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறார். இன்னும் ரகசியங்கள் நிறைய இருக்குது. அடுத்தது பஞ்சபேதமும் பட்சபேதமும் சிருஷ்டின்னு ஒரு தலைப்பில் அழகாக எழுதுகிறாரு. சிருஷ்டிகள் பட்ச பேதத்தால் அனந்த வகை பட்சமாவன. பட்சம்னா ஒரு கரு உற்பத்தி ஆவதற்கு என்னென்ன வகைமுறைகள் இருக்கிறது என்பதை சொல்கிறாரு. அணுபட்சம், பரமாணுபட்சம், சம்புபட்சம், விபுபட்சம், பிரகிருதி பட்சம் ஆக 5. இந்த 5 வகையினுடைய தொடர்புகளால் தான் உயிர்கள் தோன்றுகிறது, ஆன்மாவும் செயல்படுகிறது. இவற்றில் சம்பு விபு 2ற்கும் அபக்குவம் இல்லை, மற்ற 3ற்கும் பக்குவ அபக்குவம் உலை. இதற்கு பிரமாணம் அடர்மலர் தடையால் தடையுறும் தடையுறா பிரம்மன் என்னும் திருப்பாசரங்களின் உள்ள கிடக்கையால் உணர்க. பாடலை அருட்பாவில் எழுதி வச்சிருக்கார். மேற்படி பட்ச சிருஷ்டி விசித்திரங்களாவன. இந்த பட்சமுடைய அந்த எப்படி இந்த உற்பத்திக்கு உயிர் தோன்றுகிறது என்பதை வள்ளல் பெருமான் இங்கே தெளிவாக சொல்கிறாரு. அணுபட்சம் அபக்குவ சிருஷ்டி. அணுன்னா அபக்குவ, அது எதுன்னா வசதிகளாலும் பௌதிகளாலும் ஆகாரம் மூலமாய் ஸ்ரீ புருஷ சம்பந்தத்தோடு உண்டாக்குவது. இதுக்கு பேருன்னா அபக்குவ சிருஷ்டின்னு பேர். அப்புறம் பக்குவ சிருஷ்டியாவது புருஷன் ஸ்ரீயை பார்ப்பது போல் தன் அஸ்தங்கத்தால் ஸ்ரீயை பெண்ணை தடவி ஊன்றி நோக்கி புருஷனோடு தேக சம்பந்தம் செய்வது உண்டாக்குவது.
அதாவது ஆண் பெண் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உஷ்ணத்தை கொண்டு உண்டாக்கக்கூடியதுக்கு பேர் பக்குவ சிருஷ்டின்றார். அதெல்லாம் ஸ்ரீதரை ஊன்றி நோக்கி புருஷனோட தேக சம்பந்தம் செய்வது உண்டாக்குவது. பரமானுபட்சம் என்றால் அபக்குவ சிருஷ்டி தேகத்தை கரத்தால் பரிசித்து ஊன்றி பார்த்து உடன் கருத்தரித்தல். இது ரொம்ப முக்கியமான பரமான அபக்குவ சிருஷ்டி என்பது தேகத்தை கரத்தால் பரிசித்து ஊன்றி பார்த்தவுடன் கருத்தரித்து. அது உடலுறவு கொள்ள வேண்டியதில்லை. அது தேகத்தை தொட்டு பார்த்து கண்ணால் பார்த்த உடனே கருத்தரிப்புதுன்றாருங்க. மேற்படி பட்சத்தில் பக்குவம் கண்ணால் பார்த்த உடனே புணர்ச்சி என்று கருத்தரித்தல். நீங்கள் புராண வரலாறுகள்லாம் கூட சிலர் சொல்லுவாங்க. அதாவது கண்ணால் பார்த்தவுடன் புணர்ச்சி என்று கருத்தரித்தல். இதுக்கு பேர் பக்குவன்னு பேர். சம்புபட்சம் வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல். சம்புபட்சம் என்பது வாக்கில் சொன்ன உடனே, வாயில் சொன்ன உடனே கருத்தரிப்பது. இதுக்கு ஒரு உதாரணம், நம் வள்ளல் பெருமானுக்கு யார் வந்தார்? மருதூருக்கு சிவனடியார் வந்தார். சிவனடியார் வந்த உடனே இந்த அம்மா சோறு போட்டுச்சு. சாப்பிட்டு ஒருபாடு அவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறக்கும், அது உலகத்தில் உள்ள பசியெல்லாம் போக்கும், அது ஒரு ஞான குழந்தை பிறக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு. அது வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல். இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அதாவது வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தது. இது உடலுறவோ அணுக்களுடைய சேர்க்கை கிடையாது. அந்த பவர் வாக்கிலேயே உற்பத்தி ஆகக்கூடிய ஆற்றல் அந்த சொல்லுக்கு உண்டு, சொற்களுக்கு உண்டு. பிரகிருதி பட்சத்தார் சங்கற்பித்த 3.25 நாழிக்கு பிண்டம் கீழ் தோன்றுதல். இப்படி இந்த 7 வகையான பட்சங்களை சொல்கிறாரு. விபுபட்சம் சிருஷ்டி பார்த்தவுடன் திறன முதலானவற்றும் தானாக செய்வித்து அநேக விசித்திரங்கள் உண்டு பண்ணுவது. அதாவது பார்த்த உடனே நேருக்கு நேரம் அது பெண் அங்கே ஒரு உயிர் உருவாகி உயிர் உடம்பு உருவாகி பலவிதமான அதாவது அதிசயங்களை செய்யக்கூடியது. ஒரு செகண்டுக்குள்ளே நடக்கிறது. அது ஒரு சிருஷ்டி முறைன்றார். மேற்படி சிருஷ்டிகள் பல வேதாகமங்களிலேயும் பலபட விரிந்தன. இது வேதாகமங்களில் கதைகளாக சில சொல்லியிருப்பார்கள். அது படித்து பார்த்தால் தெரியும். இந்து வேதத்தின் முக்கிய அம்சத்தை கிறிஸ்தவர்கள் 7 நாளில் இந்த உலகத்தை படைத்ததாக சொல்லுவதின் உண்மை அதுவல்ல. யாதெனில் சில அனுபவ விஷயங்களை அது விரிக்கின்றது. கை நொடி பொழுதில் 60 7 பாகம் ஆகிய 7 கலையில் முடிந்தது. மேற்படி கலைகளாவன பெண் பாகத்தில் 4, ஆண் பாகத்தில் 3 ஆக 7ம் ஒவ்வொரு கலையில் ஒவ்வொரு தாது அணுவாய் சேர்ந்து 7வது கலையில் கரு சம்பூர்ணமாய் சப்த தாதுவம் கூடி பிண்டமாகும். இதை அவங்க தத்துவ ரீதியாக 7 நாளில் உலகத்தை படித்தான்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையல்ல. மனிதனுடைய ஒரு உயிர் தோன்றுவதற்கு 7 விதமான அணுக்கள் தேவைப்படுகிறது. அதில் பெண் பாகத்தில் 4ம் ஆண் பாகத்தில் 3ம் ஆக 7ம் ஒவ்வொரு கலையில் ஒவ்வொரு தாது அணுவாய் சேர்ந்து 7வது கலையில் கரு சம்பூர்ணமாய் சப்த தாதுவும் கூடி பிண்டமாகும். இதுக்கு ஒரு கோஆப்ரேஷன் வேணும். இந்த 7 அணுக்களும் ஒன்றொன்று இணையக்கூடிய பக்குவம் அதற்குள்ளே இருந்தால்தான் கருத்தரிக்கை. இல்லை என்றால் வேறு இடத்துக்கு போயிடும். மும்மல வேதமும் சிருஷ்டியும் ஆணவம் மாயை கண்மம் என மலம் 3, இதில் பக்குவம் 3 அபக்குவம் 3 ஆக 6. இவை ஒவ்வொன்றும் மும்மூன்றாக விரிதலின் 18ம் இந்த கர்மபேதத்தால் அருசக்தியின் சமூகத்தில் 7 வகையாய் தோற்றம் உண்டானது. மேற்படி கர்ம பலத்தால் சிருஷ்டி உண்டானது. விவரம் ஒருவாறு. பக்குவம் ஆணவம் பக்குவமாயை இவை 2னாலும் விஞ்ஞான கலாபேதம். அதாவது பக்குவானவம் பக்குவமாயை இந்த 2ம் சேர்ந்தால் விஞ்ஞான கலாபேதன்றார். அபக்குவமாயை அபக்குவ கண்மம் அபக்குவ ஆணவம் கூடியது தேவ நரக பைசாசங்கள். பக்குவ மாயை அபக்குவ கண்மம் கூடியது ஜீவர்கள்.
அபக்குவ கண்மம், அபக்குவ கண்மம், கண்ம ஆணவம், அபக்குவ கண்ம மாயை இவை கூடியது தாவர உயிர்கள். இதை விரிக்கில் பெருகும். சாதாரணமாக நம்ம ஏதோ ஆண் பெண் சேர்ந்தால் குழந்தை பிறந்துடுது அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வளவு விதமான அணுக்கள் பக்குவம் அபக்குவம் பக்குவா பக்குவம் என்று சொல்லக்கூடியதிலையும் அதிலுள்ள இருக்கக்கூடிய பக்குவா பக்குவம் பக்குவம் இதையெல்லாம் சேர்ந்து அந்த அணுக்கள் எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட்டு எந்தெந்த அணுக்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் என்று சேர்த்து அது உள்ளே சென்று கருவறையில் தங்குகின்ற பொழுது அங்கே தான் வண்ணம், வடிவம், உருவம், செயல், தோற்றம், மாற்றம் எல்லாம் மாறுபடுகின்றது. இது எல்லாருக்கும் ஒரே தன்மையாக இருப்பதில்லை. அடுத்து சொல்கிறார் வள்ளலார், 7 வகை பிறப்பு. இந்த தேகத்திற்கு பிறப்பு 7 உண்டு. அதுபோல் 7 வகை பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்பிற்கும் எவ்வேறு பிறப்பு உண்டு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதாவது எத்தனாவது பிறப்பு நமக்குன்னு தெரியாது. அப்போது இந்த 7 வகையான பிறப்புன்னு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, அந்த 7 வகை பிறப்பில் ஒவ்வொரு பிறப்புக்கும் ப்ரமோஷன் 7 பிறப்பு கொடுக்கப்படுது. அப்போது 7 பிறப்புக்கும் 7 பிறப்பு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு மரணம். இப்போ மனித தேகம் நமக்கு இருக்கிறது என்றால் இந்த மனித தேகத்திற்கு இது எத்தனையாவது பிறப்புன்னு நமக்கு தெரியாது. இப்போ எடுத்தோடனே நம்ம செத்து போயிட்டா உடனே வேறு தேகம் கிடைக்குமானா இல்லை. இதுக்கு 7 விதமான பிறப்பு கொடுக்கப்படுது. ப்ரமோஷன் பேர் இதுக்கு. சலுகை. இந்த சலுகைக்குள்ளே நீங்கள் இறைவனை தொடர்பு கொண்டு அருளை பெறணும். இல்லை என்றால் அடுத்தது கீழ்பிறப்புக்கு தள்ளப்படும். ஆனால் தான் 7 பிறப்பு என்பது நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகை. அந்த சலுகையை நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த பிறப்பில் தவறவிட்டாலும் அடுத்த பிறவையாளது முயற்சி செஞ்சு இறைவனுடைய தொடர்பை கொண்டு அருளை பெற்று இந்த உடம்பை மாற்றி மறுபடியும் பிறப்பில்லாமல் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற முத்தேக சித்தியை பெறுவதற்குண்டான காரண காரியங்களெல்லாம் இதில் சொல்லி வைக்கிறார். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் சன்மார்க்கத்தில் நம்ம மேல் நோக்கி செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு பிறவியும் எந்த கற்பத்தில் நஷ்டமடைகின்றதோ அந்த கற்பகால வரையில் தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறுகற்பத்தில் தோன்றி இவ்விதமாகவே மற்ற யோனிகளிடத்திலும் பிறந்து முடிவில் இத்தேகம் கிடைத்தது. சொன்னது புரிஞ்சிடுச்சுங்களா? அப்போ ஒவ்வொரு பிறப்பும் 7 பிறப்பாக பிறந்து 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 கோடான கோடி பிறப்புகள் வரும். இப்போ நான் தாவரங்கள் இடத்துல 1000 கோடிக்கணக்கான தாவரங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு தாவரத்துக்கும் 7 பிறப்பு. அதே மாதிரி ஊர்வன, அதில் ஒவ்வொரு ஊர்வன உயிர் ஜீவர்களுக்கும் 7 பிறப்பு. இப்படி பார்த்தால் கோடான கோடி எண்ணிலடங்காத பிறப்புகள் பிறந்து பிறந்து இறந்து இறந்து தான் இந்த மனித தேகம் கிடைத்திருக்கிறது. இத்தேகத்திற்கு 7 பிறவி உண்டு. தேகம் 7, இந்த மனித தேகத்துக்குள்ளே ஒரு 7 பிறப்பு இருக்குது. அது கற்பத்தில் 5 மாதம் வரையில் குழவியாயிருப்பது 1, அவயாதிவாதி உற்பத்தி காலம் 1, பிண்டம் வெளிப்பட்ட காலம் 1, குழந்தை பருவம் 1, பாலப்பருவம் 1, குமாரப்பருவம் 1, விருத்தியா பருவம் 1 ஆக பிறவி 7. இவ்வாறே தாவர முதலியவற்றுக்கும் உள்ளன. எல்லாவற்றிற்கும் ஒரே தன்மை தான். ஏன்னா அது எங்கெங்கு வாழ்கிறது, எந்தெந்த தேகம் எடுத்து வாழ்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல மாற்றம் இருக்கிறதே தவிர, ஆனால் எல்லாமே ஒரே தன்மையாக இறைவன் கொஞ்சம் கூட பேதம் இல்லாமல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். மேலும் ஸ்தூல பிறப்பு சூட்சும பிறப்பு யாதெனில் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி. சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கரத்தில் சுழுத்தி, சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுழுத்தி ஆக பிறப்பு 7. இதுலேயும் கனவு, நினைவு, மறைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிறப்பும் பிறப்பு அதிலையும் பிறப்பு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரண பிறப்பு மனோ சங்கற்பங்களெல்லாம் பிறவி. ஆதலால் மேற்குறித்த பிறவிக்கு காரணம் நினைப்பு மறைப்பு. ஏன்னா நம்ம நினைப்பு மறைப்பு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. அது அற்று பிறவி இல்லை, அது அற்றால் பிறவி இல்லை. எப்படி அருமெனில் பரோபகாரம் சத்விச்சாரம் இவ்விரண்டாலும் மேற்குறித்ததில் நீங்கி சிவ அனுபவம் பெறலாம். அப்போ நினைப்பு மறைப்பு எப்பொழுது நமக்கு மறைபடும் என்றால், இறைவனுடைய சிந்தனை தொடர்ச்சியாக இடைவிடாதிருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைப்பு மறைப்பு என்பது அங்கே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும்.
இதான் அதுக்குடைய ரகசியம். அதனால தான் இடைவிடாது சிற்றவையன்கள் மனதை செலுத்துங்கன்னு வள்ளலார் சொல்கிறாரு. அப்படி இருந்து கொண்டே இருந்தால் நினைப்பு இருக்காது, மறைப்பு இருக்காது. ஏன்னா ஒரே நேர்கோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், இறைவனுடைய சிந்தனை மட்டும்தான். அதனால தான் வள்ளலார் சொல்வார், ஜென்மம் அப்படின்னா பூர்வ ஜென்மம் என்பது கற்ப கோலவாசம், உத்தர ஜென்மம் என்பது ஜனன காலவாசம். பிரிக்கிறாருங்க. நம்ம பூர்வம் உத்தரன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வள்ளலார் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்குதுன்றாரு. பூர்வ ஜென்மம் என்பது கற்ப கோலவாசம், கற்பனா கருவறையிலிருந்து செயல்படுவது. உத்தர ஜென்மம் என்பது ஜனன காலவாசம், பிறப்பு, பிறந்துட்டுருப்பாடு, அதுக்கு ஜனன காலம். இதுதான் உத்தர ஜென்மம் பூர்வ ஜென்மம் என்று சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, ஆண் பெண் பெண்ணான், ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருக்கும் விதம் எவ்வாறெனில் மிக தெளிவாக அங்கே சொல்கிறார் வள்ளலார். பிரிதிவி அப்பு தேயு வாயு ஆகாசம் பிரகிருதி ஆன்மா என்னும் ஏழும் கூடி சுக்கில சுரோணித சம்பந்த சப்தத்தாதுவாய் சிருஷ்டிக்கு காரணமாயின. அப்போ ஆணுக்குள் 3 பெண்ணுக்குள் 4ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 7 விதமான அணுக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து சுக்கில சுரோணித சம்பந்த சப்தத்தாதுவாய் சிருஷ்டிக்கு காரணமாயின. அப்போ இந்த 7ன்னா ஆண் பெண் உறவு கொள்ளுகின்ற பொழுது ஆணனுடைய உள்ள இருக்கக்கூடிய 3 விதமான அணுக்களும் பெண்ணினுடைய சோனியத்தில் இருக்கக்கூடிய 4 விதமான அணுக்களும் இது ஒன்றோடு ஒன்று சேருகின்ற பொழுது அங்கே என்ன ஏற்படுது? சப்ததாதுவா சிருஷ்டிக்கு காரணமாயின. ஆதலால் ஆண் பாகம் சேராது பெண் உருவப்படாது, பெண் பாகம் சேராது ஆண் உருவப்படாது. மேலும் ரூபவேதத்தை பெண் ஆண் என்பது அறியாமை. மேலும் அறிவின் உயர்ச்சி தாட்சியாலும் சிருஷ்டிக்கு காரணமான வித்து தங்குவதற்கு க்ஷேத்திரமானதாலும் ஒருவாறு உருவத்தால் கொள்ளலாம், அனுபவத்தால் கொல்லப்படாது. நடைமுறைக்கு நாம் ஆண் பெண் என்று பேசலாமே தவிர அனுபவத்துக்கு ஆண் பெண் கிடையாது. அதனால தான் வள்ளல் பெருமான் அதுக்கு ஜீவ ஒருமைப்பாடுன்னு மனித ஒருமைப்பாடுன்னு கூட சொல்லலை, ஆன்மநேய ஒருமைப்பாடுன்னு சொன்னார். அங்கே ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் மேல் நோக்கி நம்ம செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அறிவின் உயர்ச்சி தாட்சி என்பது ஜீவ அறிவாகிய மன அறிவு பெண்ணிடத்தும் ஆன்ம அறிவாகிய அறிவு ஆணிடத்தும் உள்ளது. மேலும் மன அறிவு புத்தி அறிவு என்றும் சொல்லப்படும். இப்போ ஏன்னா நான் அடிக்கடி சொல்வதுண்டு, புத்தி இருக்குன்னா கரணங்கள் இருக்குது, மனம் சம்பந்தமான இடத்துல தான் புத்தி இருக்கும். அறிவு சம்பந்தமான இடத்துல ஆன்மா இருக்கிற இடத்துல அறிவு சம்பந்தமானது இருக்கும். அறிவு இருக்கிற இடமான ஆன்மா, புத்தி இருக்கிற இடமே கரணங்களான மனம். இங்கே வள்ளலார் தெளிவாக சொல்ல, மன அறிவு புத்தி அறிவு என்று சொல்லப்படும். புத்தி என்பது பொய் சொல்லக்கூடியது, ஆன்ம அறிவு என்பது பொய் சொல்லாதது. ஆதலால் உருவம் குறிப்பது அவசியமல்ல. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கரணங்களும் இந்திரியங்களும் ஜீவனும் ஆன்மாவும் உடம்புக்குள்ளே மாறுபடுகின்ற பொழுது அதனுடைய தன்மை மாறுபடுகிறது தவிர உருவத்தால் அல்ல. உருவத்தை வைத்து பெண் அறிவு குறைந்தவள், ஆண் அறிவு அதிகமானவன் என்று சொல்லுவதல்ல. அந்த உடம்பிற்குள் இருக்கக்கூடிய பக்குவத்திற்கு தகுந்தால் வர கருவி கரணங்களுடைய தன்மைக்கு தகுந்தார் போல அறிவு புத்தி என்பது மாறுபடுகிறது. மேலும் ஆகாசத்தில் பிரிதிவி தோன்றுவது போல் ஸ்திரீ பாகமாகிய பிரிதிவியில் ஆகாசமும் தோன்றும். ஆளதால் அனுபவத்தால் தெரியும். இதெல்லாமே நம்ம இறை அனுபவத்தில் இருக்க பட்ட பகல் போல வெட்ட வெளிச்சமாக நமக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். அதனால தான் சொல்கிறார் வள்ளலாருங்க, ஆண் பிள்ளை பருவத்துக்கு 5 சொல்கிறாரு, பெண் பிள்ளை பருவத்துக்கு 8 சொல்கிறாரு. ஆண் பிள்ளை பருவத்துக்கு சைசவம் 5 வயது வரையில், வாலிபம் 15 வரையில், கௌமாரம் 30 வரையில், யவ்வனம் 40 வரையில், வார்த்திபம் 40க்கு மேல். பெண் பிள்ளைக்கு பேதை 7 வரையில், பிதும்பை 9 வரையில், மங்கை 12 வரையில், மடந்தை 16 வரையில், அறிவை 15 வரையில், தெரிவை 30 வரையில், பேரிளம்பெண் 40 வரையில், விருத்தை 40க்கு மேல் சொல்லிட்டாரா. அதுக்கடுத்தது உற்பத்தி, கரு உற்பத்திக்கு வராருங்க. இங்கே தான் மிக அழகாக சொல்கிறாருங்க, கருத்தோன்றும் சுக்கில நியாயம் யாதெனில், சுக்கிலம் 2.5 வராக நடை அளவாக இருக்கும்.
அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு ஸ்பூன் வச்சுங்க. சுக்கிலம் என்பது 2 வராக நடை அளவாக இருக்கும். அதில் விஷபாகமாகிய சக்தி ஒன்றும், சாதாரணம் என்னும் பூதமாகிய அறிவு ஒன்றும், அசாதாரண அமுதமாகிய விந்து அறை. ஆக மொத்தம் 2.5 பாகம். ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, அதில் 2.5 பாகம் இருக்குது. ஒன்று தனியாக, அரை தனியாக. அதாவது அமுத பாகம் என்பது அறையும், பூதபாகம் என்பது ஒன்றும், உஷ்ணபாகம் என்பது ஒன்றும். அப்போ 2.5 வராக நடை, 2.5 பகுதி அதில் இருக்குது. ஆக 2.5. இதுபோல் பெண்பாலிடத்தில் சுரோனிதம் உள்ள. இது ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணிடத்திலும் இதே தன்மை இருக்கிறது. மேற்கண்ட சுக்கில சுரோனிதம் 2லும் கடவுள் ஆவி உள்ளது. சுக்கிலத்திலும் கடவுள் ஆவி இருக்குது, சுரோனிதத்திலும் கடவுள் ஆவி இருக்குது. ஆவின்னா அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்று போல, அதுக்கு பேர் ஆவின்னு சொல்கிறாரு. அதில் கோஷத்தின் முன் விஷம். அது எப்படி அந்த விந்து என்பது அது எப்படி வெளியே வருவதற்குண்டான தன்மை இங்கே வள்ளலார் தெளிவாக சொல்கிறார். கோஷத்தின் முன் விஷம், அதை அடுத்து பூதம், அதற்கு மேல் அமுதம் உண்டு. ஒரு சுக்கிலத்துக்குள்ளே முன்னாடி இருக்கிறது விஷம், 2வது இருக்கிறது பூதம், 3வது இருக்கிறது அமுதம். இது 3ம் 1 by 1 இருக்குதுன்றாரு. இவ்வாறு பெண்பாலிடத்திலும் உண்டு. இது ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்பாலிடத்திலும் அதே தன்மை இருக்கிறது. முன்னுள்ள விஷபாகம் புணர்ச்சி காலையில் வெளிப்பட்டால் தேக நஷ்டம். அந்த விஷபாகமான விந்து, அதாவது சுக்கில சுரோனிதம் என்று சொல்லக்கூடியது, முன்பாகத்தில் பூதம் வெளிப்பட்டால் வியாதி. புணர்ச்சி காலத்தில், அதாவது ஆண் பெண் உறவு கொள்ளுகின்ற பொழுது பூதம் வெளிப்பட்டால் வியாதி. அதுவும் அமுதம் வெளிப்பட்டால் சந்ததி. முதல்ல என்ன சொல்கிறாரு? விஷபாகம் புணர்ச்சி காலையில் வெளிப்பட்டால் தேக நஷ்டம். விஷபாகம் முன்னாடி வந்துட்டால் தேகம் சீக்கிரம் போயிடுன்றாரு. பூதம் வெளிப்பட்டால் வியாதி வருன்றாரு. அமுதம் வெளிப்பட்டால் சந்ததி விருத்தின்றார். குழந்தை எப்போ உற்பத்தி ஆகும்னா அமுத பாகம் வந்தால் தான் குழந்தை உற்பத்தி ஆகும். பூதம் வெளிப்பட்டாலோ, 2வது விஷம் வெளிப்பட்டாலோ குழந்தை வராது. விஷம் பூதம் இந்த 2ம் முன்னாடி விந்தில் வரும். அது வருகிறவர்களுக்கு குழந்தை கிடைக்காது. அமுதம் என்ற 3வது இருக்குது பாருங்கள், அது இது 2ஐயும் உள்ளே எடுத்து அமுதத்தை வெளியே தள்ளுகின்ற பொழுது அங்கே குழந்தை உற்பத்தி ஆகிறது, கரு உற்பத்தி ஆகிறது தெளிவாக சொல்கிறாரு. கடவுள் அருளால் காலச்சக்கரம் போல் ஏகதேசத்தில் கோஷ உபஸ்தங்களில் அமுதபாக நாடியை முன்னே தள்ளி விஷாதிகளை பின்னே சேர்த்து கருதரித்து செய்வைப்பர். இது யார்? ஒரு அறிவாளி, விஷயம் தெரிந்தவர், அருள்நிலையை பெரிது கொள்ளக்கூடியவர்கள், உலக இன்பத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்கள். அங்கே விஷபாகத்தையும் பூதபாகத்தையும் உள்ளே தள்ளிட்டு அமுத பாகத்தை வெளியே தள்ளக்கூடிய திறமை அவர்களுக்கு உண்டுன்றார். இந்த நியாயத்தால் இடைவிடாது புணருகின்றவர்களுக்கும் கர்ப்பம் இல்லை. அதாவது கணவன் மனைவி எந்த நேரமும் குழந்தை பிறக்குன்னு எந்த நேரமும் உடலுறவு கொள்வதனாலேயும் கர்ப்பம் தெரிக்காது. ஏனென்றால் அந்த விஷபாகம் பூதபாகம் என்பது முன்னே வருகின்ற பொழுது குழந்தை தெரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அமுதபாகம் என்பது எப்பொழுது வெளியே வருகிறதோ அந்த நேரத்தில் பெண்ணிடத்திலும் அமுதபாகம், ஆணிடத்தில் அந்த அமுதபாகம் வெளியே தோன்றுகின்ற பொழுது 2ம் ஒன்றோடு சேருகின்ற பொழுது அங்கே 7 வித அணுக்களுடைய தாதுக்கள் ஒன்றோடொன்று சுருண்டு உருண்டு அங்கே கருவறைக்குள்ளே ஆன்மா என்ற அந்த ஒளி வடிவம் தங்கி அங்கே கரு உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்கிறார். மேலும் விந்து வளம், இடவளம், வன்னி, கிருமி, மோகம், விசேடம் இவற்றாலும் கர்ப்பம் இல்லை. குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்களே, இந்தந்த மாதிரி காரணத்தால் தான் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இது தெரியாமல் பல லட்சம் செலவு செய்து மருத்துவமனைகளுக்கு சென்று டாக்டர்களை அணுகி செயற்கை கருவு திரித்து லட்சமாக செலவு செய்து தன்னுடைய சொத்துகளையும் குடும்பத்தையும் வசதி வாய்ப்புகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஆவலினால் தவறு செய்யாமல் தவறு செய்கின்ற
வாழ்க்கை என்று நாம் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது வள்ளல் பெருமான் சுக்கிலம் உண்டாவதற்கு காரணம் என்னன்னு சொல்கிறார். தினம் ஆகாரம் கொண்டால் அவ்வாகாரம் மார்பிடத்தில் ஒரு தட்டில் தங்கும். அந்த தட்டில் மேல் கடவுள் கடவுள் என்ற இரண்டாக இருக்கின்றது. உண்ட அன்னத்தை 2½ நாழிகைகள் அந்த அன்னத்தில் உள்ள அமுதத்தை பிரித்து ஊட்ட வேண்டிய தத்துவத்திற்கு ஊட்டுகின்றது. மறுபடியும் 5 நாழிகைக்குள் மேற்படி அன்னத்தினது மத்திய தரமாகிய நிகழ்ச்சியை குறித்து சுக்கிலமாக்கி 2½ வராக நடையில் கோசநுனையில் ஒன்றும் நாபியில் ஒன்றும் பிரமந்திரத்தில் அறையும் சேர்த்து மற்றவைகளை கொண்டு ஆங்காங்கு விளக்கத்தை உண்டு பண்ணி ஈழை, குறும்பை, நகத்தூசு, தொப்புள், அழுக்கு, கண்பீழை முதலான அழுக்குகளை வெளிப்படுத்துகின்றது. மேற்படி அன்னத்தை 7½ நாழிகைக்குள் அதில் உள்ள திரவாமிரத்தை பிரித்து உதிரமாக்குகின்றது. 7½ நாழிகைக்கு மேற்படி சக்கையை மலபாகத்தில் தள்ளிவிடுகின்றது. இதுபோல் எந்த வஸ்துக்களையும் பிரிக்கின்றது. ஆதலால் ஆகாரம் கொண்ட 7½ நாழிகைக்கு மேல் ஆகாரம் கொள்ள வேண்டும். எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போது 7½ நாழிகைன்னா என்ன? 3 மணி நேரம். 3 மணி நேரம் உண்ட அன்னத்தை அது எல்லா வகையான, அதாவது என்னன்னு சொல்கிறது, ஒரு அந்த சிஸ்டத்தின் வழியாக செயல்பட்டு அந்த அன்னத்தை சக்கையாக எடுத்து சக்கையில் உள்ள சாரத்தை பிரித்து அந்த சாரத்தை வெளியே அனுப்புவது ஒரு இடம், சக்கையை வெளியே அனுப்புவது ஒரு இடம், அந்த சாரத்தை பலவிதமான வேதியியல் முறையில் செய்து அதை இரத்தமாக மாற்றி அந்த இரத்தத்தை சுக்கிலமாக மாற்றி அது 2½ பாகமாக பிரித்து ஒன்று விஷபாகமாகவும் ஒன்று பூதபாகமாகவும் ஒன்று அருள் பாகமாக அமுத பாகமாகவும் தள்ளுகிறதுன்னு சொல்கிறார். அதனால் இதை இடைவிடாத நம்ம உடல் ஒரு கொழுனாலே குழந்தை கிடையாது. இந்தந்த முறையில் வாழ்க்கை அமைத்து கொண்டு இறை சிந்தனையோடு நல்லொழுக்கத்தோடு நீங்கள் வாழ்க்கையை பின்பற்றுவீர்களானால் அழகான குழந்தை பிறகுவதற்கு வாய்ப்புண்டு. அருள்நிலை பெறுவதற்கு அதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் வள்ளலார் சொல்கிறாரு, சுக்கில சுரோனிதம். சுரோனிதம் பையிடத்தில் 3 மணி சேர்ந்த கொத்து. முதல் சொன்னோம் இல்லையா? வலதுபுறத்திலும் 4 மணி சேர்ந்த கொத்து இடதுபுறத்திலும் இருக்கின்றன. சுரோனித சுக்கிலம் கலந்து கர்ப்பம் தரிக்கின்ற காலத்தில் 3 சேர்ந்த கொத்தில் சம்பந்தப்பட்டால் ஆண் குழந்தையும். அப்பா, நீங்கள் உடலுறவு கொள்ளும்போது உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேண்டுமா என்பதற்கும் விஷயம் விபரத்தை சொல்கிறாருங்க. நல்லா கவனிங்க. சுரோனித பையிடத்தில் 3 மணி சேர்ந்த கொத்து ஒன்று வலதுபுறத்தில், 4 மணி சேர்ந்த கொத்து ஒன்று இடதுபுறத்திலும் இருக்கின்றன. சுரோனித சுக்கிலம் கலந்து சம்பந்தம் கர்ப்பம் தரிக்கின்ற காலத்தில், நீங்கள் உடலுறவு கொள்ளுகின்ற காலத்தில் 3 சேர்ந்த கொத்தில் சம்பந்தப்பட்டால் ஆண் குழந்தையும் 4 சேர்ந்த கொத்தில் சம்பந்தப்பட்டால் பெண் குழந்தையும் பிறக்கும். புணர்ச்சி காலத்தில், இங்கே ரொம்ப முக்கியம் பாருங்கள், அது எப்படி சேர்க்குற அந்த 3 4ன்னு தெரிஞ்சுக்கிறது சொல்கிறாரு. புணர்ச்சி காலத்தில் வலதுபுறம் சாய்வாக புணர்ந்தால் ஆணும், இடதுபுறம் சாய்வாக புணர்ந்தால் பெண் குழந்தையும் பிறக்கும். அப்போ அதை முன்ன சொன்னதுக்குன்னா 4 மணி சேர்ந்த கொத்து 3 மணி சேர்ந்த கொத்து எப்படி இங்கே பிரிக்கிறாரு, அதை எப்படி நீ தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்காக வள்ளல் பெருமான் இடதுபுறம் சாய்வாக புணர்ந்தால் பெண் குழந்தையும், வலதுபுறம் சாய்வாக புணர்ந்தால் ஆண் குழந்தையும். அப்போ இடதுபுறம் சாய்வாக பிறக்கின்ற பொழுது 4 மணி கொத்து, வலதுபுறம் சாய்வாக பிறக்கின்ற பொழுது 3 மணி கொத்து இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகாக வள்ளல் பெருமான் சொல்வார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கரு உற்பத்தி ஆவதற்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை மிக எளிதாக தெளிவாக மக்களுக்கு புரியும்படி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்கிறார், சப்த தாதுக்கள் ஆணில் 3 பெண்ணில் 4, ஆணில் 3ஆவன.
அது என்ன சார் ஆணில் 3 பெண்ணில் 4 அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு விஷயத்தை சொல்கிறார் வள்ளலாருங்க. ஆகாசம், பிருத்திவி, ஆன்ம உணர்ச்சி இவைகள் ஒருமித்து சுக்கிலமாக தடித்து கோசத்தடியில் செம்பருத்தம் பூவிதழ் 3ம் ஒன்று அடுக்கியது போல் இருக்கும். இது யாருக்கிட்ட? பெண். ஆணிடத்தில். பெண்ணிடத்தில் 4ஆவன பிருதிவி, அப்பு, தேயு, இயமானன் என்னும் வாயு ஆக 4ம் ஒருமித்து வள்ளி முட்டை போல் 4 பாகமாக பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும். ஆக அந்த ஆணுள்ள 3 பெண்ணுகிட்ட இருக்க 4 ஆக 7ம் கூடி ஒருமித்து சுக்கில சுரோனித சம்பந்தப்பட்டு பிண்டமா. அப்போ தான் குழந்தை உற்பத்தி ஆகும். இது சப்த தாது. மேற்படி தாதுக்களின் பெயர். அந்த தாதுன்னா என்ன? தோல், அஸ்தி, தசை, மூளை, சுக்கிலம், இரத்தம், ரசம் ஆக 7. 7 கரெக்டாக கொண்டு வர்றாரு பாருங்க. 7 விதமான அணுக்கள், 7 விதமான தாதுக்கள். ஒன்றோடு ஒன்று ஒரு வேறுபடாத ஒரு விளக்கத்தை நமக்கு அழகாக கொடுக்குறாரு. மேற்படி சத்துக்கள் ஆணிடத்தில் உள்ள இடங்கள். இந்த சத்து எங்கெங்கே? பெண்ணுக்கிட்ட எங்கே இருக்குது, ஆணுக்கிட்ட எங்கே இருக்குதுன்னு அதையும் சொல்கிறாரு. ஆணிடத்தில் உள்ள இடங்கள் மூளை, தொப்புள், லிங்கத்தடி. இந்த 3 இடத்துல தான் ஆணுள்ள 3 இருக்கக்கூடிய அந்த சப்த தாதுகளுடைய முக்கியமான சத்துள்ள இடங்கள்ன்றாரு. மூளை, தொப்புள், லிங்கத்தடி. பெண்ணுக்குள்ள இடங்கள் மூளை, ஸ்தனத்தின் கீழ், தொப்புள், உபஸ்தத்தடி. இது 4. புணர்ச்சி காலத்தில் இந்த சத்து சேர்ந்து வெளிப்பட்டால் கர்ப்பம் உண்டாகும். தேகத்தை திறந்து வைத்திருத்தல் ஆகாது, சத்து காய்ந்து போய்விடும். அப்போ ஆணிடத்தில் 3 சத்தும் பெண்ணிடத்தில் 4 சத்தும் அந்த 7 சத்து என்ற அணுக்களுடைய கூட்டு சேர்க்கை ஒன்றோடொன்று பொருத்தமாக இணைகின்ற பொழுது அற்புதமான அழகான சந்ததி விருத்தி உண்டாகும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? நல்ல அறிவுள்ள, திறமை உள்ள, ஆற்றல் உள்ள, ஜீவகாருண்யம் உள்ள அழகான ஒரு குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு. இது எப்படி? இறை சிந்தனையோடு இந்த அணுக்கள் உற்பத்தியெல்லாம் யார் செய்கிறார்கள்? எல்லாம் இறைவனுடைய கருணையினால், இறைவனுடைய படைப்பினால், இறைவனுடைய செயல்பாடுகளினால், இறைவன் அனுப்பிய இறைவனால் உருவாக்கப்பட்ட கருவி கரணங்களால் உற்பத்தியாகின்றதை தவிர நம்முடைய முயற்சி இல்லை என்பதை உணர்ந்து இதற்கெல்லாம் முழுமுதற் காரணம் கடவுள்தான். அந்த கடவுள் அருட்பெருஞ்சோதி தான், மற்ற கடவுள்கள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து செயல்பட்டு வாழ்க்கை அமைத்து கொண்டால் வள்ளலார் சொல்லிய அத்தனை வகையான நன்மைகளும் நமக்கு பின் தொடர்ந்து கொண்டே வந்திருக்கும். இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, மேற்கொண்டு நாம் பார்க்கலாம். அடுத்தது ஒன்று இங்கே சொல்கிறாரு. பிண்ட இலக்கணம் என்பதை ஒரு சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். தலை அண்டம், மார்பு முதலான பிண்டம், அதாவது கழுத்துக்கு மேலே அண்டம், கழுத்துக்கு கீழே பிண்டம். அண்டத்தில் பிண்டம் புருவ மத்தி, அண்டத்தில் அண்டம் பிரமந்திரம். இதில் சோம சூரிய அக்னி பிரம்ம விஷ்ணுக்கள் இருக்குமிடம் நேத்திரம் புருவ மத்தி. புருவ மத்தி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு மனித உடம்புக்கு எது முக்கியமானது? புருவ மத்தியில் இருக்கக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய, உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே மத்தியில் இருக்கக்கூடிய ஆன்மா என்ற ஒளி வடிவம். அதாவது அதான் அண்ணாக்குன்னு சொல்லுவோம். புருவ மத்தி, அண்ணாக்கு, பிரமந்திரம். இதில் பிரகாசமாயும் அறிவாயும் பிராணவாயுவாயும் இருக்கின்றது. பிண்டத்தில் பிண்டம், இடுப்புக்கு கீழ் பாதபிரயந்தம், அது பிண்டத்தில் பிண்டம். பிண்டத்தில் அண்டம் பீஜம், பிண்டம் வயிறு, பிண்டம் மேற்படி பிண்டஸ்தானத்தில் கர்த்தாக்கள் இருக்கும் இடம் கோஷம், தொப்புள், மார்பு. இவர்கள் வண்ணம் நாடி, இவர்களுடைய வண்ணம் நாடி, உஷ்ணம், காற்று, குறி முதலிய பேதங்களாகும். ஆதலால் பிரம்ம விஷ்ணு ருத்திர பேதங்கள் அனந்த கோடி அண்டத்தை பார்க்கிலும்
பிண்டம் விசாலம் உள்ளது. இது போலவே பிரம்மாண்ட நாயம். இப்போ நம்ம பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று வெளியே வச்சு தத்துவங்களை வச்சு கடவுளாக பாவித்து அதை மக்களுக்கு புரிய வைக்காமல் வெளித்தோற்றங்களாக வைத்து வழிபட வைத்திருக்கிறது பூரா அபத்தம் என்று சொல்கிறாரு. எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நம்ம சிந்திப்போம். ஜீவஸ்தானம், இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கிற ஸ்தானம். ஜீவன்னா உயிர் 5. அதில் முக்கிய ஸ்தானம் 2. அவை கண்டம், சிரம். கண்டம்னா இங்கே, சிரம்னா இங்கே. சிரத்தில் உள்ளது பரமாத்மா என்னும் சாமானிய ஜீவன். சிரத்தில் உள்ளது தான் பரமாத்மா என்று சொல்லக்கூடியது பூரா சிரத்தில் உள்ள சாமானிய ஜீவன். இது இறக்காது. அந்த ஆன்மா என்பது அதான் ஆன்மாவுக்கு அழிவில்லைன்னு சொல்லுவாங்க. இது இறக்காது. கண்டத்தில் உள்ளது ஜீவாத்மா என்னும் விசேஷ ஜீவன். இது இறந்துவிடும். உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அப்போது அண்டத்தில் இருக்கக்கூடிய புருவ மத்தியில் இருக்கக்கூடியது இறக்காது, கண்டத்தில் இருக்கிறது இறந்துவிடும். மேற்படி தேகத்தில் பிரமபேதம் கீழும் மேலும் இருப்பதால் நாம் அடைய வேண்டிய பதஸ்தானங்கள் எவை என்றால் அவை கண்ட முதல் உச்சி வரையில் அடங்கியிருக்கின்றன. மேற்படி பதங்களாவன சொர்க்க பூர்வமாக சதாசிவபாகம் ஈராக உள்ளன. இதற்கு மேல் நாதாதி சுத்த ஈராக உள்ளன. கைலாதபதி பதங்கள் உந்திக்கு மேல் கண்டம் ஈராக உள்ளன. இது சாதாரண பாகம். நரக இடமாவன. உந்தி முதல் குதபரையந்தும் கர்மஸ்தானம் குத முதல் பாதம் ஈராக உள்ளது. இவைகளில் பிரமாதி பிரகாசம் உள்ளது. அனுபவிப்பது கண்டத்தில். இந்த தேகத்தில் யமன் இருக்குமிடம் குதமாகிய நரகஸ்தானத்திற்கு இடது பாகம். மேற்படி தேகத்தில் ஆன்மா தனித்தே இருக்கும். ஆன்மா எங்கே இருக்கும்? தனித்தே இருக்கும். அது எங்கே இருக்கும் தனித்தா? ஜீவன் மன முதலைய அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும். இது எல்லாமே ஆன்மாவை சுற்றி 4. அதான் அகம், அகப்புறம், புறம் என்று சொல்லுவோம். அது 4 வட்டங்களும் ஆன்மாவை சுற்றி இருக்கிறது. அது அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் ஆன்மா இருக்கிறது. அப்போது அகம் இருப்பது ஆன்மா இருக்கிற இடம், புறம் என்பது அகப்புறம் என்பது ஜீவன் இருக்கும் இடம், புறம் என்பது கரணங்கள் இருக்கும் இடம், இந்திரியங்கள் என்பதால் லவுட் லைட் புறப்புறம். ஆனால் இந்த 3 ரவுண்டும் ஆன்மா, ஜீவன், கரணங்கள், அந்த 3 ரவுண்டு ஆன்மாவை சுற்றி இருக்கும். 3வது பாகமாகிய கரணங்கள், அதாவது கரணங்கள்னால் ஜீவன் மன முதலாகிய அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும். இது சுற்றி ஜீவன், கரணங்கள், இந்திரியங்கள்லாம் இருக்குது. அந்த மத்தியில் தான் ஆன்மா இருக்குன்னு தெளிவாக சொல்லதான் அகம் என்பது பொருள். அடுத்ததாக பூர்வோத்திரம். பிண்டத்தில் பூர்வம் என்பது தலை. பூர்வம், உத்தரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? வள்ளலாருங்க சொல்கிறாரு, பூர்வம் என்பது தலை, உத்தரம் என்பது கால். பூர்வம் என்பது பூர்வ சம்பந்தத்தால் வந்த பெயர். பூர்வ ஞானம் என்பது நெற்றிக்கண்ணால் பார்த்தல். பிண்டத்திற்கு கிழக்கு முகம், மேற்கு கால், வடக்கு வலதுகை, தெற்கு இடதுகை, கொடிமுறம் தொப்புளடி. மேற்படி மரத்தின் அளவு உண்ணாக்கு. கொடி புருவ மத்திக்கு உள்ளிருக்கும் வபை. பலிபீடம் தொப்புள். நந்தி என்பது பசு. ஆணவமலம். மூலாதாரத்தினது உள்ளங்கமே சிவலிங்கம். வாய் வாசல். புருவமத்தி சபை அறிவே புருவமத்தி சபை அறிவே பதி. ஆதி கால், அனாதி தலை, கீழ்த்தலை, மேல் கால். ஆதலால் பூர்வம், பூர்வபூர்வம், உத்தரம், உத்தரோத்தரம் என 4. இதில் பூர்வம் என்பது புறப்புறமாகிய நட்சத்திரம் போன்ற இந்திரிய காட்சி. பூர்வபூர்வம் புறமாகிய சசி போன்ற கரண காட்சி. உத்தரம் அகப்புறமாகிய பிரதி போன்ற ஜீவக்காட்சி. உத்தரோத்தரம் அகமாகிய அக்னி போன்ற ஆன்ம காட்சி. ஆதலால் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்னும் 4மே மேற்குறித்த பூர்வாதி, உத்தர பூர்வாதி, உத்தரோத்தரம் என வழங்குவது. கரு உண்டாகும் விதத்தை மிக அழகாக தெளிவாக வள்ளல் பெருமான் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். சுக்கிலம் உண்டாவதும் கரு உண்டாவதும் எப்படி என்பதையெல்லாம் நாம் புரிந்து தெரிந்து கொண்டோமானால் நாம் வாழ்க்கையிலே எந்த தவறும் செய்யாமல்
எல்லாவற்றிற்கும் முழுமுதமாக காரணமாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்கக்கூடிய கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் முழுமுதற் காரணம் என்பதை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் வள்ளலார் சொல்லிய சுத்த சன்மார்க்க கொள்கையை பின்பற்றி வாழ்வாங்க வாழ வேண்டும். அதனால தான் வள்ளல் பெருமான் ஞானசரிகளை சொல்லுவார், உடம்புரு வகை அறியீர், உயிர் வகை அறியீர், உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிவீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர், இடம்பெறு வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்து எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே, நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே என்று சொல்லுகிறார். நாம் புண்ணியத்தை பெற வேண்டும். புண்ணியம் எங்கே இருக்கிறது என்றால், மற்ற ஜீவர்களுக்கு நன்மை செய்கின்ற வரையில் நாம் புண்ணியத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம் என்று கூறிக்கொண்டு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறிய குவலயமெல்லாம் ஓங்குக என்ற வள்ளலாருடைய வாக்கிற்கு இணங்க எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் வாழ்ந்தோமானால் இறைவனுடைய அருள், இறைவன் நம்மை தேடி வருவார் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.